வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் 1.5 லட்சம் ரூபா ஃபோனு வந்துருச்சு. சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன். ஃபோல்டபுள். ஸோ இதை சும்மா டப்பாக்குள்ளே காமிச்சிட்டு இருந்தாங்க வரப்போகுதுன்னு. ஃபைனலாக வந்து ஃபோல்டபுள் விட்டு அதுவும் மூணாவது வெர்ஷன் இது. ஆமாம், ஃபோல்ட் 3 5G. போன வாட்டி 5G தான் இருந்துச்சு. இதில் வந்து எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 1,71,999 ரூபா. மேட் இன் வியட்நாமா? மேட் இன் தெரியலையே. மேனுஃபேக்சரிங் எதுவும் மேனுஃபேக்சர்டு பை சாம்சங் வியட்நாம். இம்போர்ட்டட் தான். ஸோ அதனால தான் வந்து 1.5 லட்ச ரூபா. யூஎஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி, 1,33,34 அந்த இந்தியாவுக்கும் அந்த ப்ரைஸ் ஆஃபர்ஸ்லாம் போட்டு பார்த்தா நம்ம கிட்டே இருக்கிறது வந்து 256 GB, ஆனால் 512 GBயும் இருக்குது. அது வந்து 1,58,000. 58,000 68,000 ஸோ இது வந்து இவ்வளோ 1,00,000 வேறு எதுவுமே போடல. நீங்கள் அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாலும் என்னென்னா ஃபோன் மட்டும்தான் வரும், சார்ஜர் தனியாக தான் வாங்கணும் நீங்கள். ஆமாம், அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது பாக்ஸு. சூப்பர். இல்லை ஏதாவது ஒட்டியிருக்காங்களா? இது பிக்கக்கூடாது ஏதாவது போன வாட்டி அதை ஒட்டியிருந்தாங்க. ஸோ ஃபோன் அங்கே இருக்குது. அது தவிர என்னென்னா உங்களுக்கு கேபிள் கூட தர மாட்டாங்க. 6 GB ஸ்டார் வேல்யூ கிடையாது. 12 GB ரேம் வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. கேபிள் கூட கொடுக்க மாட்டாங்களா? கேபிள் கொடுப்பாங்களே, அது உள்ளே இருக்கும் பாருங்கள். கேபிள் கொடுக்குறாங்க. ஓகே, கேபிள் டைப் சி டு டைப் சி கேபிள். ஸோ இது வந்து பிசிக்கு எதுக்கும் கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம கிட்டே இருக்கிற ரீஜன் லாக் கைடு வேறு இருக்குது. அப்புறம் ஸ்டார் வேல்யூ 0.803. பரவாயில்லையே, 1க்கு கீழே கம்மியாக தான் இருக்குது. இதான் மேக்ஸிமம் ஸ்டார் வேல்யூ. இது வந்து ஹெச்ஆர் மேக்ஸிமம் ஸ்டார் வேல்யூ தான். ஸோ டப்பாவில் வேறு எதுவும் இல்லை. பின்னு ஒரு கேபிள், அவ்வளோதான். சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அது ஃபிலிம் போட்டிருக்காங்க. வா, போன தடவை மாதிரி டோன்ட் டச் இதெல்லாம் போடவே இல்லை இந்த வாட்டி. ஓகே, பில்டு குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. மெட்டல் பில்டு தான். மெட்டல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. டிஸ்பிளே போன வாட்டியோட லைட்டாக பெருசாக வேறு இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை இதே தான் 6.2 இன்ச்சு. இந்த வாட்டி என்னன்னா 2 இடத்துலையும் 120 Hz. இது HD ப்ளஸ் 120 Hz AMOLED. உள்ளுக்குள்ள வந்து 7.3 இன்ச்சு ஃபோல்டபுள். போன தடவை வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு 2-3 டேஸ்க்கு வந்துச்சு அந்த ஃபோனு. இந்த தடவை இன்னும் பார்க்கும்போது வந்து இன்டிஸ்பிளே கேமரா தெரியுது. பட் ஆனால் ஆன் பண்ணும்போது தெரியாது. இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது கேமரா. அது ஃபோன் ஆன் பண்ணும்போது தெரியாது. ஆனால் செம்ம சாலிடாக இருக்குது. இப்படியே இது வந்து செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பிளாக் கலர் வேறு, இது என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல அந்த பிளாக்குக்கு. பட் அந்த மெட்டல் நம்ம என்ன பேர் வந்து ஃபேண்டம் பிளாக் வேறு லெவல் இருக்குது. நான் ஃபோல்ட் 2 கொஞ்சம் ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணேன், ஒரு 1 or 2 வீக்ஸு. ஸோ ஃபோல்ட் 2வே வந்து ஒரு நல்லா ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து லவுடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸு இங்கே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ மைக்ரோஃபோன் கூட இது அப்கிரேடட்னு மைக்ரோஃபோன் நிறையா இருக்குது. கீழே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, USB டைப் சி. மேலே வந்து நிறையா இருக்குது மைக்ரோஃபோன் 3. இது எதுக்குன்னு தெரியல. ஆடியோ கேப்சர். ஏன்னா அது ஃபோனை மடக்கிட்டா யூஸ் ஆகும். சிம் ஸ்லாட் வந்து இந்த வாட்டி டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் ஆகும். தவிர வந்து இசிமும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் எப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து டியூவல் சிம் சப்போர்ட் பண்ணால் இசிம் ஏதாவது ஒரு சிம் அந்த டிசைன் 3 சிம் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஃப்ளாக்ஷிப் ஆகிறதுனால டியூவல் நானோ சிம் சப்போர்ட் ஆகிறதுனால தான் ஐ திங்க் இந்த சிம் சப்போர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, நம்ம பூட் பண்ணி செட்டப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ஒரு குட்டி ஸ்க்ரீன் 6.2 இன்ச்சு HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான் வெளியில் இருக்குது. இது வந்து இந்த வாட்டி 120 Hz, இந்த ஸ்க்ரீன்லேயுமே 120 Hz கொடுத்துருக்காங்க. மோஷன்ஸ் அடாப்டிவ் இருக்குது. ஸ்டாண்டர்டு அடாப்டிவ் அவ்வளோதான் இருக்குது. அடாப்டிவ் செட் பண்ணால் வந்து அப் டு 120 Hz வரைக்கும் போகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி 120 அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை, செட் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட்னா 60 Hz அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட்னா 60 Hz, அடாப்டிவ்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது 120 Hz மாறிக்கும். தெரியுது. அண்ட் ஸ்டாண்டர்டில் வச்சா ஐ திங்க் பேட்டரி லைஃப் ஸ்லைட்டாக கம்மியாக யூஸ் ஆகும். சரி, நம்ம இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவோமா? ரொம்ப டைட்டாக இருக்குது. செம ஃபார்ம் ஃபேக்டர். இந்த தடவை டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மாக இருக்குது. ஃபோல்டு 2வே சூப்பராக இருந்தது. அந்த க்ரீஸ் லைட்டாக தெரிய தான் செய்யுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த டிசைனு. இந்த வாட்டி ஆனால் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப் இல்லை, IPX8ன்னு போட்டிருக்கு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரில. பெரிய விஷயந்தான் ஃபோல்டுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது. அதே ஸ்க்ரீன் தான், 7.3 இன்ச் ஸ்க்ரீனு, 120 Hz, சூப்பர் AMOLED தான். இதில் போனால் இதில் அதே தான், எல்லாம் அதே தான். 2 ஸ்க்ரீனுமே வந்து மோஷன் ஸ்மூத்னஸ் இருக்குது. இந்த வாட்டி வந்து S Pen சப்போர்ட்டும் இருக்குது. இதில் வந்து S Pen ஹோல் இல்லை, ஆனால் தனியாக வந்து வாங்கி அந்த கேஸ்
ஆமாம், ஃபோல்டுக்கு மட்டும் இருக்குது, ஃப்ளிப்புக்கு கிடையாது. ஃபோல்டுக்கு மட்டும் S Pen சப்போர்ட் இருக்குது. அதனால் செட்டிங்ஸ்லேயே போய் பார்த்தா தெரியும். இந்த இதில் போனால் S Penக்கு நிறையா இது போட்டிருக்கும். செட்டிங்ஸ்லேயே S Pen டைப் பண்ண வரும். அதனால தான் நோட் சீரீஸை கிட்டத்தட்ட கில் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். இந்த தடவை நோட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் போனால் S Pen சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது தனியாக. அப்புறம் சைடு கீக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணால் கேமரா லான்ச் பண்ணிக்கலாம், பிக் ஸ்பீட் லான்ச் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடு கீக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணலாமா? ரீலோடட் ஆப்ஸ் முதல்ல நிறையா இருக்குது, அது நம்ம கொடுக்கல அவ்வளோ. ஆனாலும் நிறையா சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்பு, சாம்சங்கோட ஆப்ஸ் தான் நிறையா இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்குது. அது தவிர வந்து சாம்சங்கோட ஆப்ஸே இவ்வளோ இருக்குது. ஸ்கிப்னு கொடுத்தாலும் இவ்வளோ ஆயிடுச்சா? சரி, ஃபிங்கர் பிரிண்ட்டு செட் பண்ணலாம். பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆல்ரெடி ஒன்று ஆட் ஆகிருக்கு. இப்போ லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். செக்யூரிட்டி பேட்ச் வந்து இதுலேயே இருக்குது. அபவுட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், Android 11 மே செக்யூரிட்டி பேட்ச் ஏதாவது வருதா அப்டேட்டு? டிவைஸ் நீட் ரீஸ்டார்ட், அதுவும் அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூலை இருக்குது. கூகுள் ப்ளே தான் வந்து மே இருக்குது. வேறு என்ன செக் பண்ணுவோம்? ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுவோமா? HDR சப்போர்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெக்ஸு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன போட்டிருக்கு? 12 GB ரேம் இருக்குது. அதில் வந்து 11 GB யூஸபிள், 6.4 GB வந்து ஃப்ரீ, 256 GB 222 வந்து யூஸபிள், அதில் 216 GB ஃப்ரீயாக இருக்குது. ப்ராசர் வந்து 888 தான், 888 ப்ளஸ் கிடையாது, 888. அதனால் 888 ப்ளஸுக்கும் 888க்கும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, மைனர் டிஃப்ரென்ஸ் தான். அதனால் 5G பேண்ட் சப்போர்ட்டும் பக்கமாக இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து 7.5ன்னு போட்டிருக்கு, ஆனால் வந்து 7.3 சம்திங், 7.3 அந்த ரேஞ்சில் இருக்குது. QHGA ப்ளஸ் அது ஏதோ ஒரு வித்தியாசமான ரெசல்யூஷன். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பேட்டரி வந்து இந்த வாட்டி ஸ்லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. 475 போட்டிருக்கு, ஆனால் வந்து 4400 mAh பேட்டரி இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து நிறைய வரும். ஆப்வியஸ்லி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. என்னன்னா இது ஒன்று வித்தியாசம் மாற்றிருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே கேமரா. ஆமாம், நீங்கள் தெரியுதா? இங்கே ஸ்லைட்டாக தெரியுது அண்டர் டிஸ்பிளேக்கு. HDRல வந்து இதில் அதான் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டில் அடாப்டிவ்க்கு வந்து 48லேருந்து சப்போர்ட் இருக்குது. 48, 60, 96, 120 வரைக்கும் இருக்குது. சூப்பர். ஆட்டோமேட்டிக்காக வந்து அடாப்டிவ் பேட்டரி லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். HDR 10, 10+, HLG எல்லாமே இருக்குது. வைட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஆப்வியஸ்லி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட் பண்ணும். வேறு லெவலாக இருக்கும். அதில் நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தா ஃபோல்டிங் ஃபுல் ஸ்க்ரீன், ஒரு டேப்லெட் கையில் கேரி பண்ணுற மாதிரி தான். சென்சார், எல்லா சென்சாருமே இருக்குது. கைரோஸ்கோப்பு, லைட்டு, ப்ரெஷரு, ஹையன் ஃபோன்ஸில் அப்படி ஆப்வியஸ்லி நிறையா இருக்கும். சரி, நம்ம வந்து குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஜூம் பண்ணணும், ஜூம் ஆகாதா? ஓ, அந்த இது வேறு இருக்குது. HDR தான் கண்டிப்பாக 4K ப்ளே பண்ணும். 888 அதெல்லாம் ஜூம் பண்ண முடியாது, அதுதான் பிளாக் பார் வரும். அதுதான் ஒரு இது. சின்ன சாம்சங் டிவி கையில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. HDR தான் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. HDR 4K. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சரி, ஆடியோ செக் பண்ணிடலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி. வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோல்டில் மொக்கையாக இருந்தது சவுண்டு, செகண்ட் ஃபோல்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இங்கே தான் இருக்குது ஸ்பீக்கரு, இங்கே இருக்குது, சைடில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. செம்மையாக இருக்குது குவாலிட்டி. ஓகே, அடுத்தது வந்து நம்ம கேமரா. இந்த வாட்டி கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரூவே பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதே 12 MP தான். மெயின் 12 MP, அல்ட்ரா வைடும் 12 MP, இதுவும் 12 MP தான். ஜூம் கேமராவும் வந்து 12 MP, எல்லாமே 12 MP தான். போர்ட்ரேட் மோடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபுட் மோடு, நைட்டு மோடு, வீடியோ தான் நம்ம செக் பண்ணணும் முக்கியமாக. வீடியோவில் வந்து ஓகே, அல்ட்ரா HD 60 FPS இருக்குது. 8K சப்போர்ட் இல்லை, தூக்கிட்டாங்களா? இல்லை, 8K வீடியோ வந்து சப்போர்ட் கொடுக்கல. 888 இருந்தாலும் வந்து 8K சப்போர்ட் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா, இந்த கேமரா வந்து 4 MP தான். அதில் வந்து FHD 60 FPS பார்த்தா தெரியும் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இதே இப்படி மாற்றினா
ஓகே, இந்த கேமராக்கும் அந்த கேமராக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அது ஏதோ பிளாஸ்டிக்கில் மட்டும் மாதிரி இருக்கு மேலே. அதுதான் டிஃப்ரென்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஒரு மாதிரி ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பிக்சல் டிஸ்பிளேல வந்து கலர் மாற்றிடுறாங்கன்னு நினைக்கிறேன்ல. கேமரா யூஸ் பண்ணும்போது ஆமாம் பிளாக் கலர் கட் அவுட் வருது. ஆமாம், மூடிட்டா ஸ்க்ரீனுக்கு என்ன கலர் இருக்கோ இப்போது நார்மல் கலர் போயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணுங்கள். கேமரா சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணுங்கள். கேலக்ஸி Z Fold 3 இதில் வந்து ரியர் கேமரா சாம்பிள் 4K 60 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. OS இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. நிறையா கேமராவுக்கு நிறைய S21 சீரீஸ் எல்லாம் வந்து 3 கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. அல்ட்ரா வைட் இருக்குது. இதில் 12 MP அல்ட்ரா வைட் இருக்குது. அப்புறம் 12 MP டெலிஃபோட்டோவும் இருக்குது. அதில் OSும் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். விளாகிங்க்கு வந்து இது நல்லாயிருக்கும். வேணும்னா ரியர் கேமராவுக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகிக்கலாம். கேலக்ஸி Z Fold 3 ஃப்ரண்ட் கேமராவில் 60 FPS 4Kல எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து அந்த 10 MP கேமரா, வெளியில் இருக்கிற 10 MP கேமரா. ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமராவில் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணலை சாம்சங்கு. ஆனால் இன்டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேலக்ஸி Z Fold 3 அந்த இன்டிஸ்பிளே கேமரா தான், 4 MP கேமரா தான் இருக்குது. பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் தெரியுது. ஆனால் கண்டிப்பாக சாம்சங் வந்து போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைமு செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து கண்டிப்பாக பெட்டர் கேமரா எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் லூஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு இந்த செல்ஃபி கேமரா? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான், கண்டிப்பாக செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வந்து 400 PPIக்கு மாறிட்டாங்க. ஸோ பெட்டர் கேமரா குவாலிட்டி. இப்போ ஓப்போ வேறு டெமோ பண்ணாங்க புது டெக்னாலஜி. அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த புது டெக்னாலஜிக்கு வந்துடுவாங்க. நேற்று கூட அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க ஈவெண்ட்டில். ஆமாம், அண்டர் டிஸ்பிளே டெக்கு. பட் இந்த கேமரா கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம டேப் மோடில் யூஸ் பண்ணாமல் அந்த ஃபோல்டட் மோடில் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த டிவைஸை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டில் வந்து கேவலமாக அந்த சின்ன ஸ்க்ரீன் தான் இருந்தது. இப்போது இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணாமலே இந்த வெளி ஸ்க்ரீன்லேயே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஓகே. அது தவிர வந்து சாம்சங் டெக்ஸ் இருக்குது. அப்புறம் லினக்ஸ் விண்டோஸ், சாம்சங்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் டாப் எண்டில் S21 சீரீஸில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே இருக்குது. அது தவிர S Pen சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஒரு டேப்லெட்டுக்கு பதிலாக இந்த உள்ளே இருக்கிற ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோல்டபுளாகவும் இருக்குது. அதனால டேப்லெட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு யாராவது வாங்குறீங்களா? ப்ரீ ஆர்டருக்கு வேறு நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ப்ரீ புக்கிங் அது தவிர நான் Fold 1 யூஸ் பண்ணியிருக்கேன், Fold 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ரிஃபைன்ட், ஒரு இம்ப்ரூவான ப்ராடக்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கையில் எடுத்தாலே ஸ்லைட்டாக ஸ்லிம்மாக இருக்குது. Fold 2ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த Fold 3 5G வந்து இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஸோ இது அந்த ஸ்பெஷல் ஹிஞ்சு சாம்சங் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோல்டபுள்ஸ்க்கு. ஸோ அதுதான். ஸோ அந்த ஹிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபோன்லலாம் அந்த ஹிஞ்சு ஆப்வியஸாக தெரியும். இப்போது அந்த ஹிஞ்சு வந்து அவ்வளோவா தெரியாத மாதிரி அந்த டிசைனை மாற்றிருக்காங்க. அவ்வளோ தின்னாக இருக்குது டிவைஸு. ஓகே, இதுதான் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 3. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன் வருண். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.